அப்போ நிஃப்டி 50 பாயிண்ட்னா எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்பைரி தொடக்கத்தில் உங்களுக்கு 50 பாயிண்ட் கொடுக்காது. சரி, ஏறக்கு பேசிட்டோம், இறங்குறதுல டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமானா எல்லாத்துலயுமே கண்டுபிடிக்கலாம். காமா வேல்யூ அப்படிங்கிறது டெல்டா வேல்யூவோட டிஃபரண்ட். அதாவது ஜிபு நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டெல்டா, காமா, தீட்டா வேல்யூ என்னோட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்கிறேன். அதுக்கு நம்ம ஆப்ஷன் செயினை நம்ம எடுத்துக்கிறோம். அதில் சிந்தட்டிக் ஃபியூச்சர் நான் சூஸ் பண்ணது ஜூன் 9th கான்ட்ராக்ட் எடுத்ததுனால இதோட சிந்தட்டிக் ஃபியூச்சரை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அட் மணி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னன்னா சேம் ஸ்ட்ரைக்கில் கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிறோம். இது நிஃப்டியை நான் சூஸ் பண்ணல. நிஃப்டியோட ஸ்ட்ரைக்ஸோட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ல இருக்கு. அப்போ 50ஓட ஆவரேஜ் 25. அப்போ எந்த ஸ்ட்ரைக்கில் காலுக்கும் புட்டுக்கும் சேம் ஸ்ட்ரைக்கில் 25 புள்ளிகளுக்கு குறைவாக இருக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம ஏடிஎம் எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 23,400 கால் புட், இதே சேம் ஸ்ட்ரைக்கை எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா காலோட வேல்யூ 134, புட்டோட வேல்யூ 129. அப்போ 5 பாயிண்ட்ஸ் டிஃபரெண்ட். இதில் காலோட ப்ரைஸ் அதிகம்னால இந்த 5 பாயிண்ட்ஸை நான் ஆட் பண்ணுறேன். அப்போ 23,405 அப்படிங்கிற ஒரு டேட்டா எனக்கு கிடைக்குது. அப்போ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட்ல டெல்டா வேல்யூ அப்படின்னா மார்க்கெட் 50 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். அப்போ 50 பாயிண்டோட ரியாக்ஷனுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த ஸ்ட்ரைக் எவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்க போகுது அப்படின்ட்டு. அப்போ நிஃப்டி 50 பாயிண்ட்னா எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்குமே உங்களுக்கு எக்ஸ்பைரி தொடக்கத்தில் உங்களுக்கு 50 பாயிண்ட் கொடுக்காது. அப்போ நிஃப்டி 50 பாயிண்ட் ஏறுனா ஒரு 40 புள்ளி, ரொம்ப டீப் ஐடியும் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 45 புள்ளி கிடைக்கலாம். ஓடியும் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் 23,405 இருந்து 23,455 போறாங்க. அப்போ 50 பாயிண்ட் ஏறதுக்கு ஓடியும் கால் என்னன்னா ஒரு 10 ரூபாய் 20 ரூபா ஏறும். அப்போ டெல்டா வேல்யூ 1க்கு மேல கண்டிப்பா இருக்காது. அப்போ டெல்டா வேல்யூ என்ன பண்ணுன்னா 1க்கு கீழே தான் இருக்க போறாங்க. ஸோ இதை ஈஸியாக நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றேன்னா, இப்போ நான் சூஸ் பண்ணது 23,400 கால் எடுத்துக்கிறேன். 23,400 கால் எவ்வளோ இருக்கிறாங்கன்னா 134 ரூபாய் இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ மார்க்கெட் 23,405 எடுத்தாச்சு. இப்போ இங்கிருந்து மார்க்கெட் 50 பாயிண்ட் ஏறதை நான் கன்சிடர் பண்றேன். அப்போ 50 பாயிண்ட் ஏறுனா எனக்கு 23,455 வரும். அப்போ நான் சூஸ் பண்ண கால் 23,400னால இந்த 23,400 மார்க்கெட் ஏறினா காலோட ப்ரீமியம் ஏறக்கு வாய்ப்பு. அப்போ அதனால இதுக்கு பிஃபோர் ஸ்ட்ரைக்கா எடுக்கிறது 24,350. அப்போ அதோட ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 161 இருக்கிறாங்க. அப்போ 161க்கும் இந்த 134க்கும் உள்ள வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 134, 144க்கு 10 ரூபாய், 154க்கு 20 ரூபா, 164க்கு 30 ரூபா வரணும். அப்போ நமக்கு ஒரு 27 பாயிண்ட்ஸ் நமக்கு வித்தியாசம் இருக்கு. இந்த 27 பாயிண்ட்டை தான் நான் டெல்டா வேல்யூவை நான் எடுத்துக்கிறேன். அப்போ 50 பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் 50 பாயிண்ட்டுக்கு இவங்க 27 ரூபா தான் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா இப்போ டெல்டா வேல்யூ 0.5 அப்படிங்கிற அடிப்படையை இது கொடுக்குது. சரி, வேற ஸ்ட்ரைக் நம்ம பார்க்கலாமான்னு கண்டிப்பா பார்த்துக்கலாம். இப்போ இதே பாருங்க, நான் 23,200 ஸ்ட்ரைக்கை நான் தேர்ந்தெடுக்கிறேன். அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 259 ரூபா. அப்போ இதுக்கு 50 பாயிண்ட்டுக்கு முன்னாடி, ஏன்னா நான் மார்க்கெட் 23,405 எடுத்தாச்சு, எனக்கு 50 பாயிண்ட் ஏறணும். 23,455 போறாங்க. அப்போ 50 பாயிண்ட் நம்மளுக்கு பிளஸ் ஆகுது. அப்போ அதனால என்ன பண்றேன்னா 23,200, 23,150 எடுத்துக்கிறேன். அப்போ இதோட வேல்யூ 294. அப்போ 294, இந்த பக்கம் 259க்கு நான் ரவுண்ட் ஆஃப் 260 வச்சுக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 34 ரூபாய் வருது. அப்போ இந்த 34 தான் டெல்டா வேல்யூ. அப்போ மார்க்கெட் 50 பாயிண்டோட ஏற்றத்திற்கு இந்த ஸ்ட்ரைக் 34 பாயிண்ட் ஏறும் அப்படிங்கிறது தான் இது டெல்டா. சரி, ஏறக்கு பேசிட்டோம், இறங்குறதுல டெல்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமானா எல்லாத்துலயுமே கண்டுபிடிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 23,405. அப்போ மார்க்கெட் 50 பாயிண்ட் இறங்குறத கன்சிடர் பண்றேன். அப்போ 23,355. இப்போ நான் சூஸ் பண்ணது 23,500 ஸ்ட்ரைக்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், 23,500 புட் எவ்வளவு இருக்காங்கன்னா 185 ரூபாய் இருக்கிறாங்க. மார்க்கெட் இறங்கும் போது புட் ஆப்ஷனுக்கு சாதகம், அப்போ பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப என்ன பண்றேன், 50 பாயிண்ட் 23,550 பிஃபோர், ஏன்னா மார்க்கெட் இறங்குதான். அப்போ அதோட ஐடிஎம் நம்ம கன்சிடர் பண்றேன். 23,500க்கு ஐடிஎமா கன்சிடர் பண்றது 217. அப்போ
இந்த பிரைஸ் 217 எழுதிக்கோங்க. அடுத்தது 185. அப்போ 185 இருந்து 217க்கு நம்ம எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 32 ரூபாய் வருது. அப்போ மார்க்கெட் 50 பாயிண்ட் இறங்குனா இது வந்து 32 ரூபாய் ஏறும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். இப்போ சப்போஸ் 22,405 இருந்து மார்க்கெட் வந்து பாருங்க 23,405 இருந்து எனக்கு வந்துட்டு ஒரு 200 பாயிண்ட் இறங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,205. அப்போ இந்த 200 பாயிண்ட், அப்போ நான் 23,500 எடுத்துக்கிறேன். ஐடிஎம்னால நான் பிளஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 23,700 இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 334 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ 185 ரூபாய் இருக்கிறவங்க 334. அப்போ 334 185 149 ரூபா நமக்கு இந்த டிஃபரெண்ட் வருது. அப்போ இந்த 149 ரூபா டெல்டா வேல்யூ. அப்போ மார்க்கெட் 200 ரூபாய் இறங்குச்சுன்னா நான் சூஸ் பண்ண 23,500 புட் என்ன பண்ணும் அப்படின்னா 149 ரூபாய் ஏறும். கண்டிப்பா 200 பாயிண்ட் இறங்குறது கண்டிப்பா 200 ரூபாய் ஏற மாட்டான். ஸோ இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்க போகுது. இது எப்போ வந்து நமக்கு அட் மணியோட டிகே இல்லாம இருக்கோ அப்பதான் நம்ம இந்த கணக்கீடு பண்ண டெல்டா வேல்யூ கரெக்ட். அப்போ இது டிகே ஆகுதா டிகே ஆகலையா அப்படிங்கறது நீங்க கன்சிடர் பண்ணி தான் நீங்க இதை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் டெல்டா வேல்யூ நம்ம பார்க்கறது. அடுத்தது காமா வேல்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த காமா வேல்யூ அப்படிங்கிறது டெல்டா வேல்யூவோட டிஃப்ரெண்ட். அதாவது மார்க்கெட் 50 பாயிண்ட்டுக்கும் அடுத்த 50 பாயிண்ட்டுக்கும் உள்ள நகர்வை தான் காமா எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்னுடைய பார்வையில பார்த்தீங்க அப்படின்னா காமா வேல்யூவை சேம் ஸ்ட்ரைக்ல நான் எடுத்துக்கிறேன். 23,400 அப்படின்னு எடுத்துட்டா நமக்கு இப்போ ஸ்பாட் இருக்கிறது வந்துட்டு 23,366. இப்போ நமக்கு 23,405 எல்டிபி இருக்கிறதா நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க 23,400 எடுத்துட்டா காலுடைய பிரைஸ் நமக்கு புட் ஆப்ஷனுடைய பிரைஸை விட 5 ரூபாய் ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கிறோம். இப்போ மார்க்கெட் வந்துட்டு 23,450 போகுது அப்படின்னா நமக்கு இங்க 23,400 கால் வந்து புட் ஆப்ஷனை விட எனக்கு 50 ரூபாய் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறத இவங்க கொடுத்துருக்கிற தியரி. ஆனா இந்த பிரைஸ் எப்படி நகருது அப்படிங்கிறது தான். அப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்க இருந்து ஒரு 45 பாயிண்ட் ஏறுறாங்க அப்படின்னு எடுத்துறேன். ஏன்னா 23,405 டு 23,450 நம்ம எடுத்துக்கிறோம். அதனாலதான் இந்த மாதிரி பேட்டர்ன் நமக்கு வரும்னு நினைச்சிட்டோம். இப்போ இந்த 40 ரூபாய் ஏறுறக்கு இவங்க வந்து பிரைஸ் வந்துட்டு நமக்கு 23,400 பிரைஸ் எவ்வளோ 134 இப்ப இருக்கிறாங்க. இதுவே புட் ஆப்ஷனோட வேலை இறங்கவே இல்லை அப்படின்னா புட் ஆப்ஷனோட வேல்யூல நம்ம 130 ரூபா போட்டு வச்சிருக்கிறோம். இப்ப எனக்கு என்ன தேவை, மார்க்கெட் 23,450 போகும்போது இது 50 ரூபா வித்தியாசம் எனக்கு வரணும். அப்போ இது ஒரு 180 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், காலோட வேல்யூ 180னா புட்டோட வேல்யூ 130. அப்ப இங்க என்னன்னா 50 பாயிண்ட் டிஃபரெண்ட் வந்துருச்சா. புட்டோட பிரைஸ் இறங்கவே இல்லை, காலோட பிரைஸ் மட்டும் 50 ரூபாய் ஏறி இருக்கு. அப்போ இது வந்து நமக்கு காமா எஃபெக்ட் 50 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது புட்டோட வேல்யூ இறங்காமையே காலோடைய பிரைஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியும் எனக்கு காமா எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. அல்லது இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா எனக்கு 23,400 காலோட வேல்யூ புட்டோட வேல்யூ விட எனக்கு 50 ரூபா ஜாஸ்தியா இருக்கணுங்கிறதா தியரி. எப்போ 23,450 வரும்போது. இப்போ காலோட வேல்யூ நான் இறக்கவே இல்லை. எவ்வளோ 134 ரூபாய் 134. இப்போ பாருங்க புட்டோட பிரைஸ் 80. அப்போ என்ன ஆயிடுச்சு, நமக்கு 50 பாயிண்ட் டிஃபரெண்ட் வந்துருச்சா 84னா. அப்போ இந்த 50 பாயிண்ட் வித்தியாசம்னா மார்க்கெட் வேணா ஏறி இருக்கு, ஆனா காலோட பிரைஸ் இங்க இன்க்ரீஸே ஆகல. அப்போ புட் ஆப்ஷன் உடைய பிரைஸ் 50 ரூபாய் இறங்குறதுக்கு காலோடைய பிரைஸ் 0, அதாவது ஏற்றம் வந்து நடக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம இன்னொரும் கொண்டு வரலாம். இப்போ இதுல இருந்து ஒரு 20 ரூபாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 154. இங்க வந்து பாத்தீங்கன்னா 104. அப்போ புட்டோட பிரைஸ் 30 ரூபாய் இறங்கி இருக்கு, காலுடைய பிரைஸ் 20 ரூபாய் ஏறி இருக்கு. அப்போ புட் ஆப்ஷனோட விலை இறங்குனதை விட கால் ஆப்ஷனுடைய வேல்யூ ஏறுனது ரொம்ப குறைவா இருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா கால் செல்லர் வந்துட்டு உள்ள டாமினேட் பண்ணியிருக்காங்க, புட் செல்லருக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் ஏறும் போது
அவங்களுக்கு அதிகமான டிகே நடந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே தெரியுது. இதுவே சில டைம் இந்த இடத்துல நமக்கு 160 ரூபாய் காலோடைய பிரைஸ், அப்போ புட்டோட பிரைஸ் எவ்வளோன்னா 110 இருக்கும். அப்போ 20 ரூபாய், ஏன்னா புட்டோட பிரைஸ் பாருங்க 23,400, 130 இருந்து 110, 20 ரூபாய் இறங்கி இருக்கு. காலோடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 30 ரூபாய் ஏறி இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு, காமா எஃபெக்ட் கிடைச்சிருக்கு, கால் சைடு கிடைச்சிருக்கு. ஏன்னா புட் ஆப்ஷன் 20 ரூபாய் இறங்குறதுக்கு புட் ஆப்ஷனை 30 ரூபாய் ஏற்றி இருக்காங்க அப்படிங்கிறது இங்க தெரியுது. ஸோ இதைத்தான் காமா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒவ்வொரு எஃபெக்ட்டுக்கும் கால் செல்லர் பேனிக் ஆகுறாங்களா, புட் செல்லருக்கு ஃபேவரா இருக்கா, இல்ல புட் செல்லர் பேனிக் ஆகுறாங்களா, கால் செல்லருக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கிறத நீங்க இது பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம தீட்டா வேல்யூ பத்தி பார்க்க போறோம். இந்த தீட்டா வேல்யூ என்னன்னா, எக்ஸ்பெரி ஸ்டார்டிங்ல இருந்து எக்ஸ்பெரி எண்டுக்குள்ள அந்த எக்ஸ்டென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது 0 ஆகணும். இது அருணாச்சலம் திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 30 நாள்ல 30 கோடி வந்துட்டு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இங்க ஏடிஎம் பிரைஸ் வந்துட்டு என்ன இருக்கு, இப்போ 23,400, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 134, இது 130. அப்போ நம்ம ஆவரேஜா ஒரு 133ன்னு வச்சுக்கலாம். இந்த 133 ரூபாய் என்ன ஆகணும் அப்படின்னா எக்ஸ்பெரி எண்ட்ல நமக்கு இது 0 ஆகணும். இப்போ இது எக்ஸ்பெரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 days இருக்கு. இன்னைக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது, இன்னைக்கு வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த எக்ஸ்பெரிக்கு வந்துட்டு 2 நாள் இருக்கு. அப்ப இந்த 2 நாள் இந்த 133 ரூபாய் யார் அர்த்தமணியா, இதுதான் இப்போ அர்த்தமணி நான் சொல்ல, 23,400 அர்த்தமணி சொல்ல, ஆனா யார் அர்த்தமணியா இருந்தாலும் அது 0 ஆகணும். இப்போ அர்த்தமணியோட வேல்யூ நமக்கு 133 ரூபாய் இருக்கு. அப்போ பெர் டே அப்படின்னா 2 days இருக்கு. அப்போ 133 டிவைட் பை 2, இது எல்லாமே என்னுடைய பார்வையில் கிடைக்கக்கூடிய டேட்டாஸை நான் சொல்றேன். அதனால உங்களுக்கு அது கரெக்ட் அப்படின்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ 133 டிவைட் பை 2 அப்படின்னா 67 ரூபா வருது. அப்போ ஒரு நாளைக்கு 67 ரூபா டிகே ஆகணும் அப்படிங்கிறது இது. ஆனா 67 ரூபா டிகே ஆகணுங்கிற கன்ஃபார்ம் ஆகணும்னு சொல்றதுக்கு இங்க இல்ல. அப்போ 67 ரூபாய்க்கு நடக்கலாம், நடக்காம போகலாம். அப்போ இதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளோடைய ஹவர்ஸ், ட்ரேடிங் ஹவர்ஸ் அப்படின்னா 6 மணி நேரம் 15 நிமிடம். அப்போ 2 நாளுக்கு எடுத்தா 13 மணி நேரம் வரும். அப்போ இந்த 133 டிவைட் பை 12 மணி நேரம் அப்படின்னு போட்டாலே நமக்கு என்ன ஆயிடும், ஒரு 11 ரூபாய் வந்துடும். அப்போ ஒரு மணி நேரத்துக்கு 11 ரூபாய் டிகே ஆக வேண்டிய கட்டாயம் இங்க இருக்கு. ஆனா 11 ரூபாய் டிகே நடந்தா அது கரெக்டா போகுதுன்னு அர்த்தம். எச்ஆ டிகே நடந்தா செல்லர்ஸ் ரொம்ப அதிகமா இருக்காங்கன்னு அர்த்தம். இல்ல அந்த ஒரு மணி நேரத்துக்கு 11 ரூபாய் டிகே ஆகலைன்னா இங்க வந்து செல்லர்ஸ் வந்து பேனிக்ல இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த பேஸ் பண்ணி நீங்க தீட்டா வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டெல்டா, காமா, தீட்டா வேல்யூவை நீங்க ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருக்கவங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.